வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜான் 22nd, ஜான் 23rd, ஜான் 24th மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எந்த பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஜான் 22nd, ஜான் 23rd, ஜான் 24th 3 நாட்கள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலில் ஜெஇ மெயின்ஸ் பற்றி நிறைய அப்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதையும் தாண்டி சென்டர்ஸ்க்கே போய் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜெஇ மெயின்ஸ் கோஸ்டம் பர்டிகுலராக எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்மளோட சேனல்லேருந்து அப் டு டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2024 ஜானில் உங்களுக்கு எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து 12.2 லட்சம் பேர் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. ஏப்ரல் செஷனும் சேர்த்து எவ்வளோ பேர் மொத்தமாக எழுதினாங்க 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. இப்போ 2025 உங்களுக்கு எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு 13.8 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இனிமேல் கொண்டு தான் நமக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஜான் 28, ஜான் 29 உங்களுக்கு இன்னும் 2 நாட்கள் எக்ஸாம் எழுத போகிறாங்க ஜெஇ மெயின்ஸ் பேப்பர் 1. அது மட்டும் இல்லாமல் ஜான் 30th வந்து உங்களுக்கு பர்டிகுலராக ஜெஇ மெயின்ஸ் பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 நாட்கள் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே என்டிஏ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் 2025 ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு 13.8 lakhs ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ வந்து பர்டிகுலராக இப்போது ஜான் 22nd, ஜான் 23rd, ஜான் 24th மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டில் எப்படி வந்து கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பெஷலி ஜான் 22nd ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்தது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடரேட் லெவலில் இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட் லெவலில் இருந்தது. அதுக்கடுத்து ஜான் 22nd ஷிஃப்ட் 2 எக்ஸாம்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேபி வந்து ஜான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஷிஃப்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சோண்டு டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஜாஸ்தி இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட்டில் விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் டஃப் லெவலுக்கு போகலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்க்கும்பொழுது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே இருந்தது. அதுக்கடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட் டு கொஞ்சோண்டு டிஃபிகல்ட்டி லெவல்ஸில் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட்டை விட ஒரு பாயிண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஜான் 23rd மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக பார்க்கும்போது மாடரேட் லெவலில் இருந்தது. எஸ்பெஷலி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டாகவும், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் லிட்டில் சேஞ்சஸ் மட்டும் கொஞ்சோண்டு மாடரேட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு டிஃபிகல்ட்டாக இருந்தது. மாடரேட் லெவல் தான், பட் வந்து ஒரு பாயிண்ட் டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட் லெவலில் இருந்தது. அதுக்கடுத்து ஜான் 23rd ஈவினிங் ஷிஃப்ட் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட் லெவல்லேருந்து டஃப் லெவலுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டஃப் லெவல் இல்லை, ஆனால் வந்து மாடரேட்டை விட இன்னும் கொஞ்சம் ஹையராக இருந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜான் 23rd செகண்ட் ஷிஃப்ட்டில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாகவும், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாகவும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதாவது மாடரேட்லேருந்து ஒரு பாயிண்ட் டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜான் 24th மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மாடரேட் லெவலில் இருந்தது. அதாவது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டாகவும், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே இருந்தது. அதுக்கடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் சேஞ்சஸ், அதாவது மாடரேட்லேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மாடரேட் லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜான் 24th ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி இருந்ததுன்னா, இது வந்து உங்களுக்கு மற்ற ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷிஃப்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஜாஸ்தி இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன காரணம்னா, உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாகவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக
உங்களுக்கு மாடரேட்லேருந்து டிஃபிகல்ட்டி லெவல்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாகவும், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தி இருந்தனால ஓவராலாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு மாடரேட்லேருந்து கொஞ்சம் டஃப் லெவலில் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 6 ஷிஃப்ட்டோட நிலவரங்கள். ஸோ இந்த 6 ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், Jan 22 மார்னிங் ஷிஃப்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேபி 99%க்கு 190 ப்ளஸ் இருந்தாவே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 98க்கு 182 ப்ளஸும், 97க்கு உங்களுக்கு 172 ப்ளஸும், 96க்கு 160 ப்ளஸும், அதே மாதிரி 95க்கு 145 ப்ளஸும், 94க்கு 135 ப்ளஸும், 93க்கு 125 ப்ளஸும், 92க்கு 118 ப்ளஸும் இந்த பர்சன்டேஜ் வரும். அதே மாதிரி Jan 22 ஷிஃப்ட் 2க்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து உங்களுக்கு வந்து 188 ப்ளஸ் மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முந்தின ஷிஃப்ட்டை விட இந்த ஷிஃப்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் தான் ஜாஸ்தி இருந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 178 ப்ளஸ் மார்க்ஸ் இருந்தால் 98%, 165 ப்ளஸ் மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 97%, 151 ப்ளஸ் மார்க்ஸ் இருந்தால் 96%, 135 ப்ளஸ் மார்க்ஸ் இருந்தால் 95% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 23 ஜான்வரி ஷிஃப்ட் 1ல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. அப்படி ஓரளவுக்கு ஈஸினா மாடரேட் லெவலில் இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற பட்சத்தில் 99%க்கு 192 ப்ளஸ், சரிங்களா. அதுக்கடுத்து 98%க்கு 181 ப்ளஸ், 97%க்கு 172 ப்ளஸ், 96%க்கு 160 ப்ளஸ், அதுக்கடுத்து 95%க்கு 145 ப்ளஸ். இந்த மார்க்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து Jan 23 உங்களுக்கு வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்லேருந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. டஃப் மீன்ஸ் லிட்டில் பிட் டஃப்பாக இருந்ததுனால மார்க்ஸ் கொஞ்சம் வேரி ஆகுதுங்க. ஸோ 99%க்கு 186 ப்ளஸ் மார்க்ஸும், 98%க்கு 170 ப்ளஸ் மார்க்ஸும், 97%க்கு 161 ப்ளஸ் மார்க்ஸும், 96%க்கு 148 ப்ளஸ் மார்க்ஸும், 95%க்கு 135 ப்ளஸ் மார்க்ஸும் இருந்ததுன்னா மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து Jan 24 உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி 190 ப்ளஸ். ஏன்னா இது வந்து Jan 24 ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து உங்களுக்கு 190 ப்ளஸ் இருந்தாவே 99%, 176 ப்ளஸ் இருந்தால் 98%, 162 ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு 97%, 149 ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு 96%, 139 ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு 95% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து வந்து Jan 24 ஈவினிங் ஷிஃப்ட். இது வந்து மற்ற ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஜாஸ்தி இருந்ததுனால உங்களுக்கு வந்து 99%க்கு 178 ப்ளஸ் இருந்ததாவே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 98%க்கு 165 ப்ளஸும், 97%க்கு 151 ப்ளஸும், அதுக்கடுத்து 96%க்கு 135 ப்ளஸும், 95%க்கு 124 ப்ளஸும் இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்ராக்சிமேட்ஸ் தாங்க. ஸோ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து அந்த ஷிஃப்ட்டில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, இன்னும் அக்யூரேட்டாக கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வச்சு நம்ம இந்த அனாலிசிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு ஆன்சர் கீ வரும்பொழுது பர்டிகுலராக எக்ஸாக்டாக உங்களுக்கு என்டிஏவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் லைவ் சேனல்ஸில் வருவோம். நம்ம லைவ் சேனல்ஸில் எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணுவோம், சரிங்களா. சரி, இப்போ வந்து இதுக்கு அடுத்த பிளான், அதாவது உங்களுக்கு வந்து இப்போது ஜான் செஷன்ஸ் எழுதியாச்சு. ஜான் செஷன்ஸ் எழுதின வாட்டி நம்ம ஜெய் அட்வான்ஸுக்கு ஏதாச்சும் பர்சன்டேஜ் குவாலிஃபை ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஜெய் அட்வான்ஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும்னா இந்த ஜான் செஷன் இல்லைன்னா ஏப்ரல் செஷன்ஸ் இல்லை 2 செஷன்ஸ்லேயும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ், ஹையஸ்ட் பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எலிஜிபிள் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு 2022ல் எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது ஜெய் அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆகிற பர்சன்டேஜ், அதே மாதிரி 2023ல், 2024ல், 2025 இப்போதைக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமுமே உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு குவாலிஃபை ஆவீங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு இந்த பர்சன்டேஜ் இருந்தால் உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஓபிசி என்செல்க்கு இந்த பர்சன்டேஜும், எஸ்சிக்கு இந்த பர்சன்டேஜும், எஸ்டிக்கு இந்த பர்சன்டேஜும் இருந்தால் நீங்கள் அட்வான்ஸில் குவாலிஃபை ஆவீங்க. ஸோ இது வந்து 2024ஓட நிலவரம். பட் 2025ல் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி
நியர்லி வந்து ஏப்ரல் செஷன்ஸும் கால்குலேட் பண்ணும்போது நியர்லி 15 lakhs பீப்புள்ஸ் வந்து இந்த 2025ல எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அப்போ 15 lakhs பீப்புள்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜெய் அட்வான்ஸுக்கு உங்களுக்கு 2.5 லட்சம் பேர் தான் செலக்ட் ஆகி உள்ளே போக முடியும். அப்போ இந்த பர்சன்டேஜ் இருந்தால் தான் நீங்கள் 2.5 லட்சம் பேரை ஃபில்டர் பண்ண முடியும். அப்போ இந்த 95% மேலே இருந்தால் ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் வந்து ஜெய் அட்வான்ஸ் குவாலிஃபைட். அதே மாதிரி 84% மேலே இருந்தால் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு குவாலிஃபைட். அதே மாதிரி 83% மேலே இருந்தால் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி குவாலிஃபைட். அதே மாதிரி 65% இருந்தால் எஸ்சி கேட்டகரிக்கு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதுவுமே அப்ராக்சிமேட் தாங்க. ஸோ என்டிஏ வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவாக இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ ஜான் செஷன்ஸ் எழுதியாச்சு, ஜான் செஷனில் இந்த பர்சன்டேஜும் வாங்கியாச்சு. ஏப்ரல் செஷன்ஸ் எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரல் செஷன்ஸ் எழுதுங்க. ஏப்ரல் செஷன்ஸ் எழுதி அங்கே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் செஷன்ஸ் எழுதுவாங்க. ஜான் செஷன்ஸில் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க நல்ல பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. இல்லை ப்ரிப்பேர் ஆகலை அப்படிங்கிறவங்க ஏப்ரல் செஷன்ஸ் எழுதுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஒன்றா வந்து உங்களுக்கு ஜான் செஷன்ஸ் எழுதி நல்ல பர்சன்டேஜ் வச்சு ஏப்ரல் செஷன் நல்ல பர்சன்டேஜ் வச்சு அவங்க வந்து ஜெய் அட்வான்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. இல்லை ஜான் செஷன் நான் எழுதலை, இல்லை நான் ஏப்ரல் செஷன்ஸ் தான் எழுத போகிறேன்னா அதில் நல்ல பர்சன்டேஜ் வச்சு ஜெய் அட்வான்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. இல்லை ஜெய் மெயின்ஸே போதும், நான் என்ஐடிஸ் IIITஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதோட நிறுத்திப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். சரிங்களா? செகண்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து அவங்க இல்லை நான் வந்து ஜெய் மெயின்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து சரியாக வரல, ஏன்னா ஏப்ரல் செஷன்ஸ் எழுதியிருப்பாங்க, மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியானவங்க செகண்ட் பிளான் சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து அவங்க வந்து இந்த லோக்கல் யூனிவர்சிட்டிஸ்லாம், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்கணும்னு பேரண்ட்ஸ்லாம் விரும்புவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் சேஃபாக இருந்தால் போதும், தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது படித்தா போதும், அதனால வந்து ஜெய் மெயின்ஸ் குவாலிஃபை ஆகலை, அதனால நான் வந்து ஜெய் மெயின்ஸ்லேயே நல்ல மார்க் வரல, அதனால நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படின்னு மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெஜாரிட்டி பேரண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறது இந்த இடத்துல தான். சரிங்களா? தயவு செய்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுக்கிறது தப்பு இல்லை. சரிங்களா? நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டாம் நான் சொல்ல கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டி எழுதுங்க. எனக்கு அமிர்தா இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்குது, விஐடி இருக்குது, சாஸ்தா இருக்குது, இதுக்கெல்லாம் போகலாம். ஆனால் அதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொள்ளையாக வாங்குறாங்க. இதையும் தாண்டி நீங்கள் வந்து விஐடியோ அமிர்தாவோ நல்ல பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், சூப்பராக உள்ளே போய் படிங்க. இல்லை நான் வந்து பர்சன்டேஜும் கம்மி, நான் வந்து 3rd கேட்டகரி 4th கேட்டகரியில் நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து நான் உள்ளே வந்து படிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறேங்கிற கருத்து என்னது கிடையாது. பட் டீம்டு யூனிவர்சிட்டியில் இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க அப்படிங்கிற அவேர்னஸ் கோஸ்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். அவ்வளோதானே விஷயமே ஒழிய வேறு எந்த மோட்டிவும் எனக்கு கிடையாது. சரி, இப்போ வந்து ஜெய் மெயின்ஸ் எழுதி ஜெய் அட்வான்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. அதுக்கு அடுத்த க்ரைட்டீரியா என்ன, நான் வந்து ஜெய் மெயின்ஸ் எழுதினேன், அட்வான்ஸ் குவாலிஃபை ஆனால், இல்லை ஜெய் மெயின்ஸ் எழுதி வந்து என்ஐடிஸ்லேயே நான் சீட் எடுத்துட்டேன், ஐஐடிஸில் நான் வந்து எனக்கு வந்து கிடைக்கல, நான் என்ஐடியில் சீட் எடுத்துட்டேன், ஓகே வெல் அண்ட் குட், என்ஐடியில் சீட் எடுத்துட்டாங்க. 3rd பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயின்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கல, அட்வான்ஸ்லேயும் நல்ல மார்க்ஸ் வரல, அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி எனக்கு போக விரும்பலை அப்படிங்கிறவங்க தயவு செய்து அடுத்த கேட்டகரி என்ன வருவாங்க அப்படின்னா, சரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற காலேஜஸில் 12th மார்க் பேஸ் பண்ணி நான் வந்து சீட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 12th மார்க் பேஸ் பண்ணி ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு லெவலில். சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிபிஎஸ்சி போர்ட் மார்க்கோ இல்லை ஸ்டேட் போர்ட் மார்க்கோ வச்சு தமிழ்நாட்டு லெவலில் உள்ளே வருவாங்க. ஸோ இவங்களையும் நான் தப்பு சொல்லக்கூடாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கிறவங்க என்ஐடிஸில் போக முடியும், ஓகே வெல் அண்ட் குட். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு கீழே இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் வர முடியும். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயுமே நீங்கள் நல்ல மார்க்ஸ், அதாவது நல்ல கட் ஆஃப் எபவ் 185க்கு மேலே இருக்கீங்க, நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல காலேஜில் சீட்ஸ் எடுத்து படிக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிற சீட்ஸாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம், இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் மூலமாக போகலாம். இதையும் தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்குது, இந்த 4th கேட்டகரி. சரிங்களா? இந்த 4th கேட்டகரியை பற்றி தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் சரி, நிறைய பேரண்ட்டுக்கு ஆகட்டும் சரி, இந்த அவேர்னஸ் இல்லை.
என்ன அவேர்னஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜெஇ மெயின்ஸ் மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன், வேறு எந்த காலேஜுக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணல, நான் ஜெஇ ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஜெஇ மெயின்ஸ் எழுதி அட்வான்ஸ் எழுதி ஐஐடிஸ் என்ஐடிஸ் சீட்ஸ் எடுக்கலாம், ஓகே. ஆனால் அந்த ஜெஇ மெயின்ஸ்லேயும் அட்வான்ஸ்லேயும் நான் வந்து லிட்டில் பிட் பார்டரில் நான் வந்து எனக்கு மார்க்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதை தயவு செய்து எழுதி பாருங்கள், சரிங்களா. எதுக்கோசரம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஈவன் தோ ஒரு பிட்ஸ் இருக்குது, பிட்ஸாட் எக்ஸாம் எழுதலாம், இல்லை ஐஎஸ்ஐ இருக்குது, சிஎம்ஐ இருக்குது, ஐசர் இருக்குது, இந்த மாதிரி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் போய் படிக்கும் பொழுது அங்கே பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, அது இல்லாமல் பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அது இல்லாமல் பெஸ்ட்டு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும், சரிங்களா. அதனால தயவு செய்து நீங்கள் ஜெஇ ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போய் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்மளும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணாலும் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம். இல்லை எனக்கே தெரியும், நான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பார்க்குறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்களே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வெப்சைட்ஸில் பார்த்து நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, சரிங்களா. ஈவன் தோ நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கிறீங்க, பட் எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் எல்லாரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற காலேஜஸ்க்கு உள்ளே வந்துடுறீங்க. நல்ல மார்க்ஸ் ஜெஇ மெயின்ஸில் வச்சுருந்தாலும் ஈவன் எனக்கு என்ஐடியில் தான் வேணும், அது என்ஐடி திருச்சியில் தான் வேணும், என்ஐடி திருச்சி வேண்டாம் அப்படின்னா IIIT கிடைக்குதா, அதுவும் வேண்டாம்னா பேசாமல் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாதி மக்கள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் படிக்கிறதுக்கு நிறைய மாணவர்களுக்கு அவேர்னஸே இல்லைங்க. ஸோ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஜெஇ மெயின்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்காதீங்க. இதில் மார்க்ஸ் வரலினாலும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன்ஸ் போட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரை பண்ணி ஒருவேளை நல்ல மார்க்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல காலேஜில் போய் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் யாருக்காச்சும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் உங்களோட குவரிஸ் எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.